மதிப்பிற்குரிய ஐயா கவிராஜ் இதுவரைக்கும் அவர் நடித்த நாடகங்களில் சமூகத்தில் இன்றைக்கி என்ன உளவியல் ரீதியாக என்ன சிக்கல்கள் இருக்கோ அதை நாடகத்தில் அருமையாக மக்களுக்கு புரிகிற மாதிரி விமர்சனங்கள் பண்ணி ஒரு பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அவரோட வழிகளை எங்களை போன்ற பல மாணவர்கள் பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். அவரோட உள்ளார்ந்த சிந்தனைகளை நாங்கள் வாங்கி அதன் வழி நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற வள்ளுவர் வாய்மொழி கிணங்க அன்பு சார்ந்த பெரியோர்களுக்கும் அருமை உள்ள கொண்ட எனதமை தாய்மார்களுக்கும் யூடியூப் பாப்பு இந்த நாடகத்தை சீரு சிறப்புடன் நடாத்தி கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது கல்லணை கிராமத்தில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்கள்லாம் வந்திருக்கே எல்லாத்தையும் நான் பின்னாடி இருக்காங்க. ஆமாம், குளிர் நேரம் இவ்வளவு கூட்டத்தை பார்க்குறதே எங்களுக்கு மிக பாரியம். ஏண்டா 12 மாசத்துல இந்த 10 மாசம் நாடகம் நல்லா சுறுசுறுப்பாக ஆடிடுவான். இந்த 2 மாசம் ஆடுறதே பெரிய நாங்களே இப்படி இருந்தோம்டா. நீங்க எல்லாம் ஆத்தாடி எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? ஏண்டா தையில தரையும் குளிரும், மாசில மச்சும் குளிரும், புரட்டாசில போச்சு பூரா குளிரும். அதனால இந்த குளிர்ல இப்படி ஒரு கூட்டத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்த நாடகத்தை சீரு சிறப்புடன் நடாத்தி கொண்டிருக்கின்ற தன் குடும்பத்தையும் விட்டு தன் குழந்தைகளையும் விட்டு தன் மனைவி மக்களை மறந்து நமது இந்திய நாட்டுக்காக தன் உயிரையே பணை வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த கல்லையில் பிறந்த எனது அன்பு சார்ந்த ராணுவ வீரர்களுக்கும் இந்த நாடகத்திற்கு விண்ணகத்தை தேவர்கள் வண்ணமலர் தூவி பண்ணி சேர்த்து கீதம் பாடி வந்திருக்கும் என் போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் கலையின் மீது அபிமானம் கொண்ட கலாரசிய பெருமக்களுக்கும் நாடகத்திற்கு ஒளிபெருக்கி பிடித்தான் அமைக்குவேன் சொல்லி அருமையான முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்க மாரிசாமி என்ன எங்க இருக்கிய ஆளே காணுமையா ஆள் வரலையா? ஒளிபெருக்கி உரிமையாளர் அவர்களுக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் இந்த கல்லணை கிராமமும் நன்றாக இருக்க வேண்டும், நாடக கலைஞர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாடகத்திற்கு அனுமதி அளித்தது காவல்துறையினே. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வராத காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் கல்விக்கண் ஊற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் பயிலுகின்ற மாணவ மாணவியர்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பிக் கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டின் முதுகெலும்பு யாரு? விவசாயி. இந்திய நாட்டின் முதுகெலும்பு யாரு? விவசாயி. ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு எப்படி முக்கியமோ அதே மாதிரி நம்ம இந்தியாவுக்கு விவசாயம் முக்கியம். இந்த முதுகெலும்பு இல்லைன்னு உட்காரவும் முடியாது, எந்திரிக்கவும் முடியாது, வெளிக்கு கூட போக முடியாது. அதே மாதிரி இந்திய நாட்டின் நீங்கெல்லாம் சேத்துல காலை வச்சாத்தான் நாங்க போய் சோத்துல கைய வைக்க முடியும். பேரன்பிற்கு மரியாதை இல்லைன்னா எதுல வைக்கிறது? குழம்புல தான் வைக்கணும். ஆகினால இந்த நாடகத்திற்கு நான் இந்த 30 ஆண்டுகளாக நான் வளர்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த தென்னாட்டிலே கொடிகட்டி பறந்த இந்த மண்ணின் மைந்தன் ஆர்மோனிய சக்கரவர்த்தி நாடக அமைப்பாளருமாகிய பேரன்பிற்கு மரியாதைக்குரிய எனது உயிரிலும் மேலான அன்பண்ணன் கல்லணை கேபி கருப்பியா அண்ணன் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும், ஆமா அவர் மகன் அரங்கேற்றத்துக்கு வந்தது, அவர் குடும்பத்தார்களுக்கும் இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் கலையரங்க சொல்ல வேண்டியதில் அமைத்த அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் அன்பு அண்ணன் நாடக அமைப்பாளர் இந்த மண்ணின் மைந்தன் கல்லணை கண்டனத்தை கேபி கருப்பையா குடும்பத்தார்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வணக்கம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு, டீ சாப்பிடுங்க, அடிக்கடி டீ வந்துகிட்டே இருக்கும். ஆமா, நாடகம் ஆரம்பிச்சாச்சு, கூத்துல கோமாளி வந்தாச்சு. ஒரு நாடகம் சிறப்பா இருக்கணும் அருணனை யார் காரணம்? ரசிகர்கள் தான். நீங்க பார்க்க வந்திருக்கீங்க, நாங்க நடிக்க வந்திருக்கோம். நடிகனுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியே ரசிகர்கள் தான்.
நீங்க அமைதியா இருந்தா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னு வைங்க, நாங்க 100 நாள் வேலை தான் பார்ப்போம். என்ன 100 நாள் வேலைன்னா அமைதியா போயிடும். 100 நாள் தெரியாதா? உலகத்திலேயே கஷ்டமான வேலை அந்த வேலை தான். பாடுபட்டு உழைக்கிற வேலை, இந்தியாவை காப்பாத்துற வேலை அந்த வேலை தான். என்ன சொல்றீங்க? ஆமாங்க, வேலை பார்க்குற இடத்துக்கு போனாவில் இருக்கு. ஊருக்காட்டு பொறணி ஊரா அங்கேதான் நடக்குது. என்ன சொல்றீங்க? அடே அப்பா, ஊராட்சி பண்ற தலைவர் இருந்தா கோச்சுக்கிறாதே. இந்த 100 நாள் வேலையை கொடுத்துத்தான் ஆணும் பெண்ணு சோம்பேறி ஆனது காரணமே. 100 நாள் வேலை பார்க்க போற பெண்கள் ஆண்கள் எப்படி போகணும்? கஷ்டப்பட்டு 350 ரூபா சம்பளம், 300 ரூபா சம்பளம். இந்த சம்பளத்துக்கு வேலை பார்க்க போறோம்டா பழைய சேலையை தானே உடுத்திட்டு போகணும். ஆமா, யார் போற? எப்படி நமது கிராமத்தில் பப்புனாக நடித்து கொண்டிருக்கும் சம்பவத்தைச் சேர்ந்த சண்முகராசா அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக மரியாதை கொடுக்கப்படுகிறது. தோன்றின் புகழோடு தோன்றுக, அகுதிலார் தோன்றலையும் தோன்றாமல் இருப்பது நன்று என்ற வள்ளுவர் வாய்மொழி கிணங்க இசைக்கலைஞர்களுக்கும் நாடக நெறிகளுக்கும் நமது முதன்மைக்காரர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த நாடகத்தை சீர சிறப்புடன் நடாத்தி கொண்டிருக்கின்ற நமது கல்லணை கிராமத்தில் பிறந்து வளர்ந்து தன் நாட்டுக்காக உயிரே பணைய வைத்து இராணுவ வீரராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற எனது அத்தனை உள்ளங்களுக்கும், இந்த கிராமத்தில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும், எங்களது நாடகத்தை காண வந்திருக்கின்ற சுத்து வட்டார நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும், எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் எங்களது குடும்பத்தின் சார்பிலும் அன்பு அண்ணன் நாடக அமைப்பாளர் இந்த மண்ணின் மைந்த நார்முடி சக்கரவர்த்தி KP கருப்பியானன் அவர்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கு நம்மளுடைய நாடகத்திற்கு நாரதராக வந்து கொண்டிருக்கின்ற தம்பி அவர்களுக்கு இராணுவ வீரர்கள் சார்பாகவும் அதிகாரிகள் சார்பாகவும் ஒரு மதிப்பிற்குரிய ஐயா கவிராஜ் இதுவரைக்கும் வந்து அவர் நடித்த நாடகங்களில் சமூகத்தில் இன்றைக்கி என்ன உளவியல் ரீதியாக என்ன சிக்கல்கள் இருக்கோ அதை நாடகத்தில் அருமையாக மக்களுக்கு புரிகிற மாதிரி விமர்சனங்கள் பண்ணி ஒரு பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அவரோட வழிகளை எங்களை போன்ற பல மாணவர்கள் வந்து பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். அவரோட உள்ளார்ந்த சிந்தனைகளை வந்து நாங்கள் வாங்கி அதன் வழி நிறைய விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐயாவை வந்து எப்படியாவது சந்திச்சிடணும்னு நினச்சோம். அதை இந்த நாடகத்து மூலமாக வந்து நம்ம இராணுவ நண்பர்கள் ஏற்படுத்தி தந்திருக்காங்க. ஐயாவை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப நேரம் ஆகும். இந்த நம்ம ஊரே வந்து மாமா சுப்பிரமணிய மாமா சொன்ன மாதிரி மாமா கற்பியா பெரியப்பா கணேச மாமா அப்படி ராமச்சந்திரன் மாமா அப்படி பல கலைஞர்களை வந்து உருவாக்குன ஒரு இடம். அந்த இடத்துல வந்து ஐயாவுக்கு வந்து இந்த கண்ணதாசனோட அர்த்தமுள்ள இந்து மதத்தை வந்து கொடுக்குறதுல வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐயா ஐயாவோட கலைப்பணி வந்து இன்னும் வந்து ஆண்டாண்டு காலம் வந்து தொடர எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வணக்கங்களும். மேடையில் தோன்றும் போது நிறைய பேசுகிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கவருக்கு இடையூறு செய்ய வேண்டாம். அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஐயா ஐயாங்கிறது மரியாதையான சொல்லிட்டாங்க. ஆமா, ஐயா
பூனம் சேலை, 15 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ, சிந்தால் பவுடர், வேலை பார்க்க போற முட்டைக்கு சிந்தால் பவுடர் இருக்குங்கிறேன். தூக்குச்சட்டியில கஞ்சி மம்பட்டி கூட எடுத்து போய் வேலை எப்படி வேலை எப்படி அடே அப்பா புல்லுக்கு வலிக்காம சேவிங் பண்றது 300 ரூபாய் செத்து போச்சு. ஆம்பளை ஊரா சாரதி வேட்டி சாரதி சட்டை அடே அப்பா 3 கட்ட சீட்டு வாங்கிட்டு போய் அங்கே போய் நாக் அவுட் விளையாடுறது. சாரி ப்ரோ, நேக் அவுட். இதுல பஞ்சாயத்து கிளார்க் என்ன செய்வாரு, அவர் பணங்குட்டியில தலைக்கு வச்சு நோட்டை தலைக்கு வச்சு அவர் படுத்துருவார். இதுல ஊராட்சி மன்ற தலைவர் வெளியில போயிருவார், வேலை உருப்படியா நடக்குது. இவர் பஞ்சாயத்து கிளார்க்கு அவர் ஊராட்சி மன்ற தலைவர் போன் பண்ணுவார். ஹலோ சார், யார் பேசுறது? நான் தான் பஞ்சாயத்து கிளார்க் பேசுறேனே, நான் ஊராட்சி மன்ற தலைவர் பேசுறேன். கல்லணையில வேலை எப்படி நடக்குது? இங்க 45 அடி தோண்டிட்டான், மசுத்தை புடுங்கின 45 அடி. இங்கதான் ஊர்காட்டு பொருளியை பூரா பேசிக்கிட்டு இருக்கே. அப்ப எந்த தொழிலுக்கு நம்ம போறோமோ அந்த தொழிலை செவ்வனை செய்ய வேண்டும். அதே மாதிரி தான் நாடகம் என்பது இயல் என்றால் பேச்சு, இசை என்றால் பாட்டு, நாடகம் என்றால் நடிப்பு. இந்த 3 ஒருங்கே அமைந்தது தான் இந்த நாடக கலை. நீங்க நாடகத்தை பார்க்கிற உடனே உங்களுடைய கண்ணோட்டம் எங்க இருக்கணும், எங்க மேல இருக்கணும். ஆஹா, இங்க முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு பொண்டாட்டிட்டுக்கு தெரியாம 500 ரூபாய் எடுத்துட்டு வந்துட்டோமே, காலையில் அவன் என்ன சொல்றாளோ, இன்னொருத்தர் நினைப்பேன் செல்போன் கீழே விழுந்துருச்சே வெளிக்கிருக்கையில், இது என்ன நடக்க போதோ, அந்த கண்ணோட்டத்தோடு இருக்கக்கூடாது. அப்ப நடிகனுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியே ரசிகர்கள் தான் என்று சொல்லிக்கொண்டு எங்களது நாடகத்தை எவ்வாறு இருந்து பார்க்க வேண்டும், எங்களுடைய பாட்டுக்கள் உங்கள் செவியிலே எவ்வாறு கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காதாலே பாட்டுகளை கேட்டிடுங்க, சொன்னா பொறுமையுடன் இருந்திடுங்க, அன்பு சகோதரிகளே வணக்கமுங்க. உங்க கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க. சீட்டு அடிக்காதங்க, இப்படி சீட்டு அடிக்காதங்க, நடிகருக்கு சீட்டு அடிச்சு கொடுக்காதங்க. நல்ல பொறுப்புடனே இருந்து வரை சோக்கா பார்த்திடுங்க. அப்படி தண்ணி காதுத்து இருக்கு புள்ள கவலை சத்தம் கேட்டுருச்சு, நம்ம ஊரும் இங்கே கூடிருச்சு, நம்ம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு. கலைக்கு மதிப்பு தரணும், நல்ல கவிக்குரிய தங்க வேற பாட்டை கேட்டு பெருமையும் நாடகத்தை பார்த்திடணும். 2 காதாலே பாட்டுகளை கேட்டிடுங்க. அன்பு சகோதரிகளே நம்மளுக்கு எதுவுமே சுறுசுறுப்பு இருக்கணும்னே. பிடிச்சது எனக்கு அதுதான். ஆரம்பம் நல்லா இருந்தாத்தான் முடிவு வரைக்கும் நல்லா இருக்கும். 2026 உட்கார்ந்த இடத்துல உள்ளங்க அளவுல செல்லுல உலகத்தையே உள்ள அடக்கிட்டான். இன்டர்நெட், இமெயில் என்னென்ன போகுது, உலகத்தில் உள்ள நடக்கிறது பூரா செல்லுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இன்ஸ்டாகிராம், ப்ரொஃபைல்ஸ், கேலரி, யூடியூப், பேஸ்புக், வீடியோ கால். இங்க இருந்து நம்ம பிள்ளைக்கு நம்ம வெளியே நம்ம மிலிட்டரியில் வேலை, ராணுவத்தில் வேலை பார்க்குறாரா, அவர் முகத்தை பார்க்குற அளவுக்கு, கல்லணையில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு உலகம் வந்துருச்சு. எங்கேயோ நடக்கிற ப்ரோ கபடி அன்னைக்கு உட்காந்து செல்லில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அமெரிக்காவில் நடக்கிற பதவி ஏற்பன்னைக்கு உட்காந்து செல்லில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கிற உலகத்தையே உள்ளங்க அளவில் சுருக்கிற அளவுக்கு இன்னைக்கு உலகம் வந்துருச்சு. வீடியோ காலுங்க. இந்த வீடியோ கால் அன்னைக்கு இருந்திருந்தா அருணனே வள்ளி திருமணம் நடந்திருக்காது. முருகன் கையில் ஒரு செல் இருந்திருக்கும், வள்ளியம்மா கையில் ஒரு செல் இருந்திருக்கும். ஆமா, திருச்செந்தூர்ல இருந்து முருகன் வள்ளியம்மாவுக்கு தெய்வானை வள்ளிக்கு போன் பண்ணுவார். இவங்க முகம் அங்கே தெரியும், முருகன் முகம் இவங்களுக்கு தெரியும். 2 பேரும் உமா கொடுத்துட்டு வள்ளியை தள்ளிட்டு போயிருப்பார். என்ன சொல்றீங்க? நம்ம எல்லாம் பைபாஸ் ரோட்ல நாங்கெல்லாம் ஓன்னு தெரிய வேண்டியதுதான்.
இப்படி இருக்கிற காலத்தில் இந்த நாடகத்தை போட்டு ரசிக்கிறீங்கன்னா காரணம் உலகத்தில் அழியாத கலை ஒன்று இருக்கிறது என்றால் தவத்திரு டி சங்கரதாஸ் சுவாமிகளின் நாடக கலை தான். இன்று மலியாது, என்று மலியாது, என்றென்றைக்கு மலியாதுண்ணா. அண்ணன் பாடுனார் பாருங்க, காலம் கடந்து ஓடுதுவார் காவேரி யாரு, சாரீரன்னா அப்படியே இருக்கு பாருங்க. சரீரம் நல்லா இருந்துச்சுன்னா சாரீரம் எப்பவுமே நல்லா இருக்கும். சரீரத்தை கெடுத்த வைங்க, எதனால கெடுது? அந்த டாஸ்மார்க் என்ன சரக்கு சாப்பிடுறாங்கன்னு தெரியல, புனநாத்த நாறுது. நாராம இருக்கணும்னா உள்ள வா, ஒரு மருந்து வச்சிருக்கேன், லவண்ட ஒவண்ட விதைன்னு ஒன்று இருக்கு. லவண்ட ஒவண்ட விதை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா எவையா 3 வா சாப்பிட்டு ஒரு 2 வடையை திண்ட 2 இட்லியை திண்ட மட்டும் தெரியா வெறும் வயிற்றிலே குடிச்சிட்டு சட்டக்குன்னு உடைக்கிறேன், குடிச்சிட்டு மண்டையை மோந்து பார்த்துட்டு போயிடுறேன். பக்கத்தில் பீவிட்ட கிடந்துச்சு அதை எடுத்து தின்ட்டு போயிடுறாங்க. அப்ப காரணம் சரீரம் நல்லா இருந்தாத்தான் நம்ம சாரீரமும் நல்லா இருக்கும். என்ன இந்த நாடகத்தில் வலியுறும நாடகத்தில் ஏன் கோமாளியா போட்டிருக்காங்க? உங்களை விடிய வரைக்கும் சிரிக்க வைக்கணும். சிரிக்க வச்சு மட்டும் போதுமா, சிந்திக்க வைக்கணும். ஏன் சிரிக்க வைக்கணும்? வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். இப்படி சிரிச்சா ஏர்வாடியில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. சிரிக்கணும்னா ஒரு முகத்துல புன்னகை தெரியணையா. எவ்வங்க யார் யார் ஆணுக்கு சொல்றேன், பெண்ணுக்கு சொல்றேன், குடும்பத்திலையும் சொல்றேன், பெத்த பிள்ளைகிட்டையும் சிரிக்க பழக கத்துக்கிறணும், கட்டிய மனைவிட்டையும் சிரிக்க பழக கத்துக்கணும். என்னடா பப்புன்காரன் சிரிக்க சொல்றான்ட்டு கலையரங்கத்துக்கு முன்னாடி மரத்துக்கு அடியில் உட்காந்துக்கிட்டு விடிய வரைக்கும் இந்த ராமசாமிக்கு 2000 ரூபா தரணும், கருப்பே அண்ணனுக்கு 2000 ரூபா தரணும், இப்படி சிரிச்சா நாய் பிடிக்கிற வண்டியில ஏற்றிட்டு போயிடுவாங்க. அப்போ என்ன செய்யணும்? சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிக்கணும், சிந்திக்க வேண்டிய நேரத்தில் சிந்திக்கணும். கவலை இல்லாத மனுஷன் யாருன்னு இருக்கா? அண்ணன் சொன்னது மாதிரி கோடி கோடியா பணம் வச்சிருப்பேன், சீர்நிலை திங்க முடியல, ஐயங்காரி பேக்கரியில் போய் லட்டை இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும், சுகர் தாவிருச்சு, கேப்பக்கூழும் சப்பாத்தி வீட்டுக்குள்ள வந்து கோடி கோடியா பணம் வச்சிருந்து கேப்பக்கூழையும் சப்பாத்தியும் தின்னுக்கிட்டு இருக்கேன். காரணம் என்ன? பிறந்ததுல இருந்தே பெத்த தாயின் வயிற்றுல இருந்து பிறந்ததுல இருந்தே சிரிப்புண்டா என்னன்னே தெரியாம வாழ்ந்துறாங்க. அதனால மனிதனாக பிறந்தவன் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைக்க. ஏண்டா எல்லா ஆசையும் இருந்தாலும் சரி, எவ்வளவு ஆசையா இருந்தாலும் இந்த சிரிப்புக்கு மிஞ்சினது எதுவும் கிடையாது. எங்க ஊர்ல ஒரு கிழடை இருந்தாருங்க, 90 வயசு கிழடை, சாக பிழைக்க கிடக்காரு. ஒத்த பைய சவுதி அரேபியாவில் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன், 3 பொம்பளை பிள்ளை, வெளிநாட்டில் இருக்காரு, 3 பொம்பளை பிள்ளை, 3 பொம்பளை பிள்ளைக்கு 100 ரூபாயும் போட்டு கட்டி கொடுத்துட்டான். ஆளு சாக பிழைக்க 1 மாசமா 2 மாசமா கட்டுன பொண்டாட்டி பண்டுவம் பார்த்தே ஒஞ்சு போச்சு. கடைசியா என்ன செய்யறது? பாவமா, ரொம்ப பாவம்னே. 3வது மாசம் கட்டில இழுத்துக்கிட்டு கிடக்கு. உசுறு எதுல இருக்கு? இந்த தொண்டைக்கு வாய்க்கும் தான் இருக்கு. கட்டிய மனைவி கட்டில் பக்கத்துல, அவர் எப்படி இழுத்துக்கிட்டு கிடக்காரு, அதை பார்க்கணும், அதை பார்க்கணும், அதை பார்க்கணும். ஒரு சனமே கூடி நிக்குது. மனுஷன் எதையோ பார்க்கணும்னு நினைக்கிறேன், சம்பாரிச்ச மனுஷன். ஆமா, அண்ணன் சொன்னது மாதிரி குவாரி வச்சுருப்பாங்க, ஏதாவது மண்ணை கரைச்சி ஊத்துனா போயிடும் அப்படின்ட்டு கொஞ்சம் மண்ணை கரைச்சி டம்ளர்ல போட்டு தண்ணியை ஊத்தி இந்தாயா குடியான்ட்டு கட்டிய மனைவி வாயில ஊத்த 1 டம்ளர் குடிச்சிட்டு உசுறு போச்சா? போகல. அதை பார்க்கணும், அதை பார்க்கணும், அதை பார்க்கணும். எதை தாண்டா பார்க்க போறோம் சண்டாலாம்? ஒருவேளை பணத்து மேல ஆசையா இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஒரு 50 ரூபா தாளை எடுத்து போனா போட்டு அதை கிழிச்சு தண்ணிக்குள்ள போட்டு ஊரு சனமே வாயில ஊத்து. அந்த டம்ளரையும் குடிச்சிட்டு உசுறு போச்சா? போகல. அதை பார்க்கணும், அதை பார்க்கணும். கெட்டுன கொண்டாட்டி 3 மாசமா நரகள் அள்ளிட்டு தலைமாட்டில் நிக்குது. கடைசியில சொல்லுது, பெத்த மக்களை பார்க்காம உசுறு போகாம இருக்கும். ஒரு மகனையும் வர சொல்லுங்க, பொம்பளை பிள்ளைகளையும் வர சொல்லுங்கன்னு சொன்னோன்னே நம்ம அப்பா சம்பாரிச்சு அப்பா அப்படி கிடக்காருன்ட்டு 3 மக்களும் ஒத்த பையன் சவுதி அரேபியால இருந்து வந்துட்டேன். வந்து 3-4 பேரும் பால் பாக்கெட்டை வாங்கி பாலை காய வச்சு 4 டம்ளர் பாலை ஊத்துறாங்கண்ணே. 4 டம்ளரையும் குடிச்சிட்டேன். முடியாத நேரத்துல சாப்பிடுற நேரத்துல கூட ஆமா ஆசை குடிச்சிட்டு உசுறு போச்சா? போகல. மகளுகளை இப்படி பார்த்துட்டு மயனையும் பார்த்துட்டு அதை பார்க்கணும், அதை பார்க்கணும். ஊரு சனம்லாம் கிளம்பிட்டேன். இவனை லாரி ஏற்றி கொண்டா கூட இவன் சாக மாட்டான்டா, இவன் எதுக்காக தர்றேன்? அப்பத்தான் கட்டுன பொண்டாட்டி மனசு இறங்கி சொல்லுது, எங்க என்னைய கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப்னி ஒன்று வச்சிருந்தாரு பக்கத்து ஊர்ல, அதை போய் கூட்டிட்டு வாங்க, அதை பார்த்துனாலும் உசுறு போகட்டும். பாருங்க, அந்த திருமாங்கல்யத்தில் கட்டின பொண்டாட்டி எவ்வளவு மரியாதை கொடுக்குது. அது ஒரு 85 வயசு இருக்கும், ஓட்டப்பல்லு முண்டை. அதை போய் 2 பேரும் 150 ரூபா கட்டிங்க வாங்கிட்டு சாப்பிட்டு மருது மாதிரி கெதிச்ச வயலுங்க 2 பேரும் பருத்தி காட்டில் அடிச்சு ஓடுறாங்க.
ஓடி அந்த பொம்பளையால் கூப்பிட்டா வர வேண்டியதானே. சரி பழைய லவ்வரான் சீமக்கருவல்ல நங்கூரம் போட்டிருப்பான் இருக்க, கிராக்கி பண்ணுதோ அவங்க லவ்வரை பார்க்க போறோம்ட்டு அந்த ஓட்டப்புல்லு முண்டை நான் ஒரு 500 பூவை வச்சு பவுடரு கூடலாம் அடிச்சு எங்க பழைய ஆளை பார்க்க போறேன்ட்டு தோல்ல ஓட்டு 2 பேரும் இழுத்துட்டு ஓடியாராங்க. ஓடி அந்த அடுப்புல பாலை காய வச்சு, ஏங்க உங்கள் பழைய ஆள் வந்துட்டேன் பாலை குடிங்க அப்படின்ட்டு இப்படி பாலை ஊத்துச்சுல, குடிச்சாரு, முகத்தை பார்த்தாரு, உசுறு போச்சா? போகல. என்னடா சொல்ற? மறுபடி அதை பார்க்கணும் அதை பார்க்கணும் அதை எடுபட்ட நாய் பரதேசி பயல 3 மாசமா உனக்கு நரல் அள்ளிருக்க, பெத்த மக்களும் வந்துருச்சு, உன் பழையாளும் வந்துருச்சடா, எதைத்தாண்டா பார்க்க போறேன்ட்டு பொண்டாட்டி கடுப்புல அந்த இந்த காலை தூக்கி இப்படி மிதிக்க போச்சுல, அதை பார்த்த உடனே உசுறு போயிடுச்சியா? அதை பார்க்க தாண்டா கிடந்திருக்கேன் சண்டாலே. 50லும் ஆசை வரும்டாலே, இந்த மாமுனிவர் எல்லாம் அதுக்குள் அடங்கினான்ட்டு அதை சித்தப்பு வணக்கம், நீலாம் பார்த்துடாத, காப்பு வேற கட்டியிருக்க. அதனால கவலை இல்லாத மனுஷே, ஆசை இல்லாத மனுஷே உலகத்தில் யாரும் கிடையாது. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்தான் சொல்லிக்கொண்டு இந்த நாடகம் எதற்காக வைத்திருக்கிறார்கள்? என்ன கரத்திலும் பொன்னேரமாக விளங்கக்கூடிய மதுரை மாவட்டம் நமது கள்ளிக்குடி வட்டம் கல்லணை புதூர் கிராமத்தில் அல்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பூர்ணகலா ஸ்ரீ புஷ்பகலா சமேத ஸ்ரீ ஐயனார் சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கல்லணை புதூர் இந்திய ராணுவ வீரர்கள் சார்பாக நடத்தும் நாடகம் வெகு சிறப்பாக நடைபெறும். அனைவரும் காண வருக. நிகழும் மங்களகரமான விசுவாச வருடம் சூத்துல மச்சம் சுக்கல மச்சம். சாரி ப்ரோ, சுக்ல மச்சமா தொடக்கம் பூதியா தை மாதம் 8ஆம் நாள் 22/1/2026 வியாழக்கிழமை இரவு 10 மணிக்கு இந்த சிங்கார கலையரங்கில் அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் கல்லணையில் அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் கிராம பொதுமக்கள் தலைமையிலும் கூட கோவில் உயர்திரு காவல் ஆய்வாளர் அவர்கள் முன்னிலையிலும் தமிழகத்திலேயே தலை சிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமண என்னும் புராண நாடகம் உங்கள் முன்னாடி விமர்சையாக நடைபெறுகிறது. நீங்க பார்க்காத வள்ளி திருமணம் கிடையாது. அப்பா சொன்னது மாதிரி 5 பூரா நாடக கலைஞர்கள் வாழக்கூடிய நமது கல்லணை கிராமம். அவர் படிக்காத தள்ளி அடிச்சுனா இந்த சத்யவான் சாவித்திரி பவளக்குடிலாம் சொன்னார். எல்லா நாடகம் தெரிஞ்சவங்க இந்த வள்ளி திருமண நாடகம் எதுக்கு போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இது என்ன மாசம்? தை மாசம். அப்ப பழனியில என்ன திருவிழா? தைப்பூச திருவிழா. இப்ப தமிழ் கடவுள் என்று யாரை கூறுவாங்க? முருகப்பெருமான். உலகத்தில் எந்த மொழிக்கும் தெய்வம் கிடையாது, தமிழ் ஒளி ஒன்றுக்குத்தான் தெய்வம், அதான் முருகப்பெருமான். அமெரிக்கா ஐநா சபையில் 5000 மொழிகள் தேர்ந்தெடுத்தாங்க. இதுல சிறந்த மொழி எந்த மொழி என்றால் நாம் பேசுகின்ற தமிழ் மொழி தான் சிறந்த மொழி என்று ஐநா சபையை தேர்ந்தெடுத்தது. அதனால தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த நாடகத்தை இன்னைக்கு ஒரு நாள் குளிர் பார்க்காம இந்த நாடகத்தை முருகன் வள்ளியும் ஆலமாத்த தொட்டிக்கு இருந்து பார்த்துட்டு கும்பாபிஷேகத்தை பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்ச காரியம் நடக்கும். நம்ம குடும்பத்தில் நோய் நொடி வராது, அத்தனை செல்வங்களும் வந்து இறங்கும். அது மட்டுமில்லை, இந்த கல்யாணம் ஆகாத பெண்கள்லாம் மதுரையில் சொக்கருக்கு மீனாட்சிக்கு எப்படி திருக்கல்யாணம் நடக்குதோ இன்றைக்கு கல்லணையிலே ஒரு திருக்கல்யாணம் நடக்குது என்றால் அது முருகனுக்கும் வள்ளிக்கும் உள்ள கல்யாணம் தான். கல்யாணம் ஆகாத பெண்கள் பார்த்தா அண்ணனே உடனே கல்யாணம் ஆகும். அப்ப கல்யாணம் ஆனவங்களுக்கு கல்யாணம் ஆன பெண்கள் பார்த்தா உடனே டைவர்ஸ் ஆகாது. நல்ல வேலைடா தம்பி பாட்டுக்கு. முருக மாதிரி அழகான குழந்தை பிறக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கும் நடிசியாமணிகள் நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பிசை வேந்தன், தேனிசை தென்றல், புராண விளக்க உரையாடும் தென்னாட்டு கலைமகன் என்று போற்றப்படுகின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் நமது சீமான் நகரை சேர்ந்த பொன் முருகதாசன் அவர்கள் இவரக மேடையில் வேடம் விருத்தனாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். பாடும் பைந்தமிழ் செல்வி, குயிலிசை கோகிலவாணி, இசைக்குயில். வள்ளி என்றால் மேடையில் புராணங்களை இப்படித்தான் பேச வேண்டும், நாட்டு நடப்புரை கருத்துக்களை இப்படித்தான் பேச வேண்டும், ஒவ்வொரு நோய்க்கு மருத்துவ குறிப்புகளை எடுத்து கூறக்கூடிய பேரன்பிற்கு மரியாதைக்குரிய கவி குயில், இசைக்குயில், பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரி நமது திருச்சியை சேர்ந்த எஸ் சாந்திஸ்ரீ பிஎஸ்சி அவர்கள் இவரக மேடையில் ஸ்ரீ வள்ளிநாயியாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். பாட்டுக்கென்று அவரா இல்லை அவருக்கென்று பாட்டா, நடிப்பிற்கென்று அவரா இல்லை அவருக்கென்று நடிப்பா என்று சொல்லக்கூடிய அளவில் இலக்கிய சுடர், இதிகாச சுடர், புராண புயல், முருகனுக்கு வள்ளிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் நடத்தி ஆவேன் என்று ஒத்த வாடகை காப்பிட்டிருக்காரு, பிடிவாதமா இருக்காரியா. பேரெண்டிற்கு மரியாதைக்குரிய நமது வாரியாரிடம் சிறப்பு விருதை பெற்று
இன்றைக்கு நாடகத்துறையில் தனக்கென்று ஒரு பாணியை வகுத்து வருகின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் வீரமங்கல மாநகர் என்றெடுத்த அன்பண்ணன் எல் கவிராஜ் அவர்கள் இவர்கள் மடையில் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். நாராயணாயணம் பாராயணம் நடையாவு தருகின்ற தேவாமிருள் 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 நாராயணாயணம் பாராயணம். நன்றி நன்றி. அதுக்கடுத்தபடியாக எங்களுக்கெல்லாம் பக்க மேலமாகும் பக்க பலமாக தேடக்கூடிய ஆறுமுனிய சக்கரவர்த்தி ஆறுமுனிய பின்பாட்டு சக்கரவர்த்தி மறைந்த அன்பு அப்பா திருச்சி அடைக்கல சுவாமி அவர்களின் அன்பு புதல்வன் திருச்சியைச் சேர்ந்த DMA அருண் அவர்கள் இவர்களில் ஹார்மோனியம் அன்பின்பாட். விவசாயி விவசாயி கடவுள் என்னுள் முதலாளி கல்லெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனசு வைத்து முழு மூச்சை அதற்காக தின உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனசு வைத்து முழு மூச்சை அதற்காக தின உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ அழகுள் குள்ளமுடையோர் விவசாயி 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 கடவுள் என்னுள் முதலாளி கல்லெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. பலே பலே கை சும்மா கடந்தா உங்களுக்கு கை தட்டினா தான் அந்த உடம்புக்கு நல்லது. நாட்டுக்கு முதுகெலும்பு விவசாயம். விவசாயத்தை பற்றி பாடுறேன் இருந்தால் நம்ம என்ன செய்ய. அப்போ இவங்களாம் விவசாயம் பார்க்கல, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறாங்களாட்டு. குள்ளூரில் தூக்கி தட்ட முடியல, அதனால தான் கிடக்கு உள்ளே கிடக்கு. நன்றி. அதுக்கடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி குமரன் மிருதங்கத்தில் தனக்கென்ற ஒரு வெட்டி முத்திரையை வைத்து வருகின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பண்ணன் சாத்தூர் அருகாமையில் உள்ள சின்ன காமன்பட்டியைச் சேர்ந்த அன்பண்ணன் பி சரவணன் அவர்கள் இவர்களுடைய மிருதங்கள் தொப்பினான் தபேலா.
பாரு, கை தட்டினா 1 லட்சம் ரூபாய் அவதாரம். நன்றி நன்றி. மிருதங்கத்துக்கு இடையாக பலவாத்திய சக்கரவர்த்தி உங்கள் அபிமா நட்சத்திரம் பழனிமலை போய் காது ஊத்து வச்சுட்டு வந்திருக்கின்ற எனது அன்பு அண்ணனுமாகிய ஒரு பத்திரிக்கை கூட கொடுக்கலையா? எவ்வளவு காத்துக்கிட்டு இருந்த மொய் செய்யணும்னு கோயிலே கொடுத்துட்டேயா. இன்றைக்கு உள்ள இளைய பலவாத்திய சக்கரவர்த்தி எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கின்ற நமது பரம்பப்பட்டியை சேர்ந்த அன்பு அண்ணன் எஸ்.எல். தங்கம் அவர்கள் இவரமடையில் பலவாத்தியத்தை சேர்க்க காத்துக் கொடுக்கிறார். எல்லாம் இந்த டோல்கேட்டு செலெக்ஷன் ஹோட்டல் பண்ணுற வேலை. நன்றி நன்றி. எங்க அருமையான வாத்தியம்ங்க. ஆமாம், இப்போ இந்த வாத்தியத்தில் நிறைய நான் பார்த்துருக்கேன். உலகத்திலே முதல்ல தோன்றின இசை கருவி எதுங்க? பறை தான் முதல்ல தோன்றிருக்கு. இந்த இசை கருவியை இந்த பறை எப்படி அடிக்கிறாங்க? சில பேர் நாசக்காடு பண்ணுறாங்க தண்ணியை போட்டு. நேற்று எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் ஒரு கிழடை இறந்துட்டாரு. நனைஞ்சிருச்சா? ஏன் கேட்குறீங்க? அழுது நனைஞ்சிருச்சு. 3 தப்பு அடிக்கிறாங்க 3 பேர். தப்புக்கார அடிச்சா நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவன் எப்படி அடிக்கிறான் பாருங்க. சஞ்சனக்கும் சனக்குன்னா, சஞ்சனக்கும் சனக்குன்னா, சஞ்சனக்கும் சனக்குன்னா. நீங்க தான் வந்தீங்களானே? மொட்டை உடவும் தெரியல. நீங்க சொன்னதை நான் வாசிக்கிறேனே. அப்படியா? அவன் கூப்பிட்டு கேட்டேன், என்னடா அப்படி வாசிக்கிறியே, இதுக்கு என்ன அர்த்தம்? அர்த்தம் இல்லாம வாசிச்சா அவன் காலண்டை தூக்கிட்டு வீட்டுக்கு போய் நம்மளே அர்த்தம் போதும் இந்து மதம். ஆமா, அப்ப அர்த்தம் வேணும்ல. கூப்பிட்டு கேட்டோன்னு அவன் சொல்றேன் பாருங்க, என்ன அர்த்தம் இல்லாம நான் வாசிக்க மாட்டேன். ஊரு கல்லணை மாதிரி வினயமான ஊரு. அவன் சொல்றேன், அந்த அடிக்கு என்ன விளக்கமா? நேத்து இருந்தவன் செத்து போயிட்டான், நேத்து இருந்தவன் செத்து போயிட்டான், நேத்து இருந்தவன் செத்து போயிட்டான். உடனே எதிர்த்து தப்புக்காரே இவனை பரட்டி விட்டான் பாருங்க. ஜஜங் கட்டி ஜனக்குன்னா, ஜஜங் கட்டி ஜனக்குன்னா, ஜஜங் கட்டி ஜனக்குன்னா. ஐயனார் சத்தியமா நீ தானே வாசிச்சிருக்க. நீங்க சொல்றத தானே வாசிக்கிறேன். ஆமாண்ணே, நான் அங்க வரலனே. நீங்க வரலையா? அதுவே என் மாப்பிள்ள சரவணே. எவனோ ஒருத்தன் வாத்தி காதை வாங்கி போயிட்டாங்க. அவனை கூப்பிட்டு கேட்டேன், இதுக்கு என்னடா அர்த்தம்னு. அவன் சொல்றான் பாருங்க, எங்கிருந்து வந்தவன், எங்கிருந்து வந்தவன், எங்கிருந்து வந்தவன். இந்த 2 பேர்த்தையும் இன்னும் ஒருத்தன் பரட்டிட்டானே கூட நல்ல கிடுகட்டி. இந்த சத்தம் தோல் பூதியா இருந்துச்சு. 3வது ஆள் கிடுகட்டி எப்படி அடிக்கிறான்? கிட்டு 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 கட்டி, கிட்டு 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 கட்டி, கிட்டு 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 கட்டி. இவனை கூப்பிட்டு கேட்டேன், என்னடா அந்த அடிக்க என்னடா வழக்கம்? அவன் சொல்றான், அவங்க 2 பேரும் அடிச்சாங்கல்ல, ஏன் அடிக்க பாருங்க. இங்கிருந்து வந்தவன், இங்கிருந்து வந்தவன், இங்கிருந்து. என்னடா மாவுருண்ட மண்டைய வச்சிருக்கிற? அங்கிருந்து இல்லையா, ஒரு மேல ஏறி பாருங்க. தாயின் வயிற்றுல இருந்து தானே போடுறோம். அப்படி இசைக்கு மயங்காத உலகமே கிடையாதுங்க. மனுஷன் பிறந்தவுடனே தொட்டில போட்ட ஆட்டையில தாலாட்டுங்கிற இசை. கல்யாணம் முடிக்கையில மேலம் கொட்டினாத்தான் 3 முடிச்சு போடுறேன், இல்லாட்ட 1.5 முடிச்சோட விட்டுருவேன். செத்து தூக்கிட்டு போகையிலையும் இசையோட தானங்க போறாங்க. அப்ப இசையால் வசமாவார் இதயம் எதுன்னா. நன்றி நன்றி.
அதுக்கு அடுத்தபடியாக தாளத்தை இசைக்கும் லய சக்கரவர்த்தி உங்கள் ஐவா நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் நமது சொரிக்குளத்தைச் சேர்ந்த கே சின்னமருது அவர்கள் இவர்களுடைய சிச்சா பதத்து போயிரு ஒத்த குத்தோட வைடா எல்லாரும் பேரும் சொல்லியாச்சு தங்கண்ணே என் பேரை சொல்ல போறேன் தம்பி யார் கேட்டா கேட்கல நீ கேட்டீங்களா தம்பி யார் கேட்டாங்களா இல்லை நீ கேட்டீங்களா இல்ல உன் பேரை சொல்லல யாரு கேட்பா அது கடமை நான் வந்திருக்கேன் இவ்வளோ கூட்டம் வந்திருக்கேன் யாருக்கு உனக்கா இல்லை தப்பா நினைக்கிறேன் வந்திருக்கேன் டான்ஸ்கார் பிள்ளைக்கு தான் அந்த கூட்டம் எங்க உண்மையா இல்லையானு யாருக்காரங்க நீ உனக்கு ஓட்டு நீ நல்லா படிச்சிரு போட மறுபடியும் நீ ராணுவத்துக்கு போயிருவேடா இல்லைன்ட்டான் பாருங்க எங்க இருக்கு போட்டா இருக்கு இந்த இருக்கியா இருக்கா ஏய் யாருக்குமா கொடுக்குற எனக்குமா கொடுக்குறடா தங்கண்ணன் போட்டா மாதிரி இந்த இருக்கியா நீ குடியா நாட்டிய ஒய்யாரி நடன சிங்காரி நாட்டிய தாரகை சின்னஞ்சிறு சிட்டு செம்பவளம் ஒட்டு நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய மணவையைச் சேர்ந்த எஸ் சுசிலா அவர்கள் இவர்களுடைய டான்ஸ் கூப்பிடுது முத்தம்மா குத்தம்மா வாடி வாடி முத்தம்மா பள்ளியே முத்தம்மா சொல்றது நானு செய்யறது நானு அனுபவிக்கிறது நீ என்ன செய்யறது உங்க அப்பா கோமனவத்த நேரம் அப்படி இருந்திருக்கு என்ன செய்ய எங்க அப்பா கோமனவத்த நேரம் எப்படி இருந்திருக்கு சரி சரி நைட்டு நான் சாப்பிட்றேன் பகல்ல நீ சாப்பிடு தேவையே இல்லை பகுத்துண்டு பள்ளியர் 9 நூலர் தொகுத்தொற்று எல்லாம் அதுக்கெல்லாம் நான் அப்பால்பட்டு ஆயிட்டேன் அப்படியா இமயமலையை நோக்கி ஆமா அதுக்கு அடுத்தபடியாக பாட்டு வைத்து மைக்கு குயிக்கு பியூட்டிஃபுல் மைக் செட் ஒண்டர்ஃபுல் மைக் செட் சிறந்த முறையில் தனக்கு நேரில் என்று வெட்டி மரசு ஓட்டி வருகின்ற எம்எஸ்எம் ரேடியோஸ் கல்லணை உரிமை ஆர் மாரிச்சாமி